டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். எனக்கு தொடர்ந்து மானுடவியல் துறை சேர்ந்ததுல இருந்து தமிழகத்து ஆட்சியினர், அங்கிருந்த வல்லுநர்கள், அங்க அமர்ந்திருக்கிற அதிகாரிகளோட தொடர்ந்து பேசுறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைச்சது. 2005 இந்த கமிட்டிஸ் போடுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் தொடர்ந்து ஒரு குழுக்களாக இருக்கிற ஜாதிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதி ஒரு சின்ன நோட்டாக எத்னோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் அப்படின்ட்டு நாங்கள் எந்தெந்த ஜாதியினரோட ஒர்க் பண்ணுறோமோ அவர்களுடைய ப்ரொஃபைலாக கொடுத்துட்டே இருப்பேன். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளை ஒரு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற ஒரு யூஆர் எக்ஸ்பர்ட் இன் எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ் அப்படின்றத கோர்ட் மூலயமாகவும் அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் அகாடமிஷியன்ஸ் இந்த இதெல்லாம் கிடைச்சது. அந்த தருணத்தில் தான் இந்த வாய்ப்பு இதை ஒரு ரிக்வெஸ்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்கிட்ட கொடுத்துச்சு. இதனுடைய வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ காரணமாக இருந்ததுன்றத அந்த அதிகாரி ஒருத்தர், யாருடைய பேரையும் இங்கே பர்டிகுலராக சொல்ல விரும்பலை, ஏன்னா இதுக்கு முழுக்க அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப இருந்தது, நீங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக. நான் ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ, அடுத்த ஜென்ரேஷன், திஸ் இஸ் லாங் வே டு கோ, திஸ் இஸ் நாட் அன் எண்ட். இன்னும் நிறைய நீங்கள் செயல் பண்ண வேண்டியது இருக்குதுன்றது, ஒவ்வொரு ஜாதியினரும் செயல் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதில் நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு படிக்கெல்லாம் முன்னேறிட்டு இருக்கீங்க. அதில் அடுத்தடுத்த ஜெனரேஷன், there are certain youngsters are also sitting here and who will be aspiring for many positions in the government. நீங்கள் எல்லாரும் கூட அதில் அதிகாரிகளினுடைய ஒரு இம்பேக்ட் அண்ட் த வே they take these issues are very important. அது புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். அப்போ தான் அடுத்த மைல்கல் நம்மளால் போக முடியுன்றதுக்காக அதை மறுபடியும் சொல்கிறேன். அந்த அதிகாரி என்கிட்ட கொடுத்து, மேடம் இதை நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு சயின்டிஃபிக், கோட் அண்ட் கோட் சயின்டிஃபிக், இந்த வார்த்தை அகாடமிஷியன், ரிசர்ச்சர்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த மாதிரி சயின்டிஃபிக் ரிப்போர்ட் கொடுக்கலன்னா நம்ம எல்லாருமே நம்ம கதைகளை எழுதலாம், பயோகிராஃபி எழுதலாம், நிறைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதலாம். அதெல்லாம் நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய சிந்தனையின் வெளிப்பாடுகள், அவ்வளோதான். அது சயின்டிஃபிக்காக அக்செப்ட் பண்ணுமா அட் த சர்டன் லெவல்ஸ்? கேன் இட் பி டேக்கன் அஸ் அன் எவிடன்ஸ் இன் த கோர்ட் ஆஃப் லா? இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கோர்ட் ஆஃப் லாவில் எடுபடும் அகடமிக் சர்க்கிளில் எனது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணப்படும் என்னுடையதுன்னா அதுதான் எங்களுக்கு பெருமையாக நாங்கள் நினைப்போம். என்னுடைய ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் வெளிப்பட்டு விட்டது என்றால் ஐ கன்சிடர் தட் ஆஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஆஃப் மை ரிசர்ச். அதுதான் எங்களுடைய எண்ட் பாயிண்ட். ஸோ அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஒரு களப்பணி ஆய்விலிருந்து, அந்த களப்பணி ஆய்விலையும் நிறைய நம்ம மேடம் சொன்ன மாதிரி நிறைய செப்பேடுகள் எங்களுக்கு இதில் கொடுத்தப்ப, that was the first time I also had so much opportunity to read those things. அதில் இருக்கும் தமிழ் வார்த்தைகள், அதில் இருக்கிற அழகான ஒவ்வொரு ஜாதியினரை ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஒரு சமுதாயமும் எவ்வளோ பெருமையாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புல்லரிக்கும். It is not only your community. I once again say every community has that plus point. This is what I am trying to கல்லோட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து ஒரு பெரிய புத்தகமாக எல்லா ஜாதிகளுக்கும் இருக்குங்க. எந்த ஜாதியுமே ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். Very unfortunately, sometimes the minuses have been highlighted and derogatively presented in the whole problem of hierarchy ன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை தள்ளி தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னை பெருமைப்படுத்துதல்ன்றது தான் இந்த ஹைரார்க்கியினுடைய வேலையே. ஸோ இதை எல்லாத்தையும் கலைச்சிட்டு தான் ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் உள்ள விஷயத்தை ரொம்ப அழகாக படிக்கப்பட வேண்டும் என்று நான் இங்கே மாத்திரம் இல்லை, உலக நாடுகள்லையே இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் திருப்பி உங்களுடைய இந்த கேஸ் ஸ்டடி, I consider it as a great success of my
கரியர் ஆல்சோ. என்னுடைய ஒரு 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 ஆராய்ச்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். இதில் எனக்கு வந்து பெரிய பெரிய அங்கீகரிப்பு நேஷ்னல் லெவலில் கிடச்சிது, ஈவன் ரீஜனல் ஸ்டேட் லெவலில் கூட கிடச்சிது. அதை தவிர இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் கிடைச்சதுன்றதை நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா when I was talking about the whole process of different commissions and committees, how they have taken this, இதை வந்து நான் வந்து உங்கள் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை வந்து 2 ஹை லெவல் கமிட்டிஸ் இன்க்ளூடிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் வந்து எல்லா தரப்பு தலைவர்களும் இருப்பார்கள், எல்லா ஜாதியின் தரப்புகள்லேருந்தும் வந்திருப்பாங்க. ஐ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட் அண்ட் கன்சாலிடேட் மை ரிசல்ட், சப்ஸ்டான்ஷியேட் மை சயின்டிஃபிக் ரிப்போர்ட், அதை ஊர்ஜினப்படுத்த வேண்டும். நான் அந்த மாதிரியான கமிட்டிஸில் பண்ணி அதற்கப்புறம் இது வெளியே வந்து ஆர்ஜேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு 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 பாடி இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிட்டி நேம் சேஞ்சிங் பண்ணோன்னா அதுக்கு போனோம். அது டெல்லியில் இருக்கும். அந்த டெல்லியில் அப்போ என்னுடைய கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, எனக்கு போக முடியல. பட் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் பி ஆன் த ஃபோன் அவைலபிள். அங்கேருந்து அந்த தலைவர் ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பேசுனாங்க, நீங்கள் எப்படி இதை வந்து இந்த பெயரை அவர்களது தான் என்று ஊர்ஜிதப்படுத்திருக்கிறீர்கள் என்று நிறைய கேள்விகள் கேட்டாங்க. For about 20 minutes she was keep on asking question. I could able to substantiate my இதுதான் என்னுடைய தரப்பு வாதம் அப்படின்றத பண்ணும்போது எனக்கு எங்கேயோ உட்காந்துட்டு கூட நம்மளால் இதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியும்னா அது நீங்கள் கொடுத்த தரவுகள் தான். அவ்வளோ அழகான தரவுகள் வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த தரவுகளில் வந்து நிறைய ரேணுகா கொடுத்தாங்க, கிருஷ்ணசாமி, ஒவ்வொருத்தரும். ஐ டோன்ட் வாண்ட், தட்ஸ் வை இஃப் ஐ ஸ்டார்ட் மென்ஷனிங் நேம்ஸ் அதுலேயே என்னுடைய நாள் முழுக்க போயிடும். அந்த தரவுகளை வைத்து எங்களால் வந்து அந்த தேர் ஆல் மோஸ்ட்லி நார்த் இண்டியன்ஸ் ஆல்சோ, அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ் புரியணும், நாம் சொல்கின்ற வார்த்தைகள் புரியணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்துட்டோம் நம்ம. அதை போயிட்டு then it has gone to the president and from president approval கிடைச்சு அது ஒரு ஜீவோவாக வெளியே வரும்போது நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அது வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக, ஒரு சமுதாயத்தோட பணியாற்றுகின்ற ஒரு வல்லுநராக எனக்கு கிடைச்ச பெருமை வந்து ரொம்ப 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 அதுதான் வந்து என்னுடைய. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற அன்பும் அதுவும் அதை பார்க்கும்போது அப்பா உங்களால் தான் இது சாத்தியமாச்சு, அதனால தான் என்னால் எழுத முடிஞ்சது அப்படின்றத மறுபடியும் இங்கே சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இதை வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா லெவல்ஸ்லையும் ஐ ஹவ் டேக்கன் இட், ஐ ஹவ் மென்ஷன்ட் இட் அஸ் மை கேஸ் ஸ்டடி அண்ட் ஆல்ரெடி ஐ ஹவ் பப்ளிஷ்ட் இட் இன் அ சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு போன வாரம் தான் சார் வந்து கூட சொன்னேன், என்னால் வந்து நான் வந்து லண்டன் போயிட்டுருக்கேன், அந்த லண்டன் போயிட்டு வந்து நான் இதை வைக்கிறேன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ தான் 10ஆம் தேதி தான் வைக்கிறோங்க என்னாரு. நான் போன வாரம் தான் வந்தேன். த ராயல் ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு லண்டனில் ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான் மானிடவியல் துறை ஒரு துறையாக, ஒரு படிப்பாக வெளிவருவதற்கு ஆரம்ப விதையை விதைத்த ஒரு இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு 8 மானிடவியல் துறை வல்லுநர்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தேவ் செலக்டட். அதில் 8ல் 7 பேரும் நார்த்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லுநர்கள். ஐ எம் நாட் டினையிங் இட். சவுத் இந்தியாவில் தேவ் ஐடென்டிஃபைடு மீ. ஒரே ஒரு விமன் சவுத் இண்டியன் என்கின்றதில் எனக்கு எப்பப்போ ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அங்கே பண்ண 8 பேப்பரில் உங்களுடைய கேஸ் ஸ்டடி, அதாவது 10 கேஸ் ஸ்டடி நான் சூஸ் பண்ணேன். அதில் தேவேந்திர குல வெள்ளாளருடைய கேஸ் ஸ்டடி ஒரு கேஸ் ஸ்டடியாக நான் ப்ரெசென்ட் பண்ணேன். they were all so happy. நான் பெருமைக்காக சொல்லலை, இந்த 10 பேப்பரில் நம்மளுடைய பேப்பர் has been accepted as one of the best papers. ஸோ ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் இந்த உணர்ச்சியும் இதுவும் கலந்த விஷயம். எனக்கு மக்களோடு அது ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் அவர்கள் படுற ஒரு மனவேதனை. அது வந்து இட் இஸ் நாட் ஆல் அபவுட் மனி, இட்ஸ் பியாண்ட் மனி. த ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்பது நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்றது வந்து உளவியல்லையே சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், எல்லாரும் மனசுலையும் அரிச்சிக்கிட்டே இருக்குமா.
இந்த அரிப்புக்கு ஒரு 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 சின்ன லூப் ஹோல் தான் இந்த எல்லா ஆராய்ச்சிகளும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆராய்ச்சிகளுக்கு வந்து இதுதான் எண்டானா கிடையாது. பட் எல்லாமே நான் என்ன நினைப்பேன்னா, எந்த ஆராய்ச்சியும் மற்றவர்களை புண்படுத்தாமல், மற்ற சமூகத்தினரை இழிவுபடுத்தாம நம்மளுடையதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாலே நம்ம நாட்டில் வந்து இந்த ஜாதி என்கின்ற ஒரு அங்கத்தை உலக நாடுகளே மதிக்கும்ன்றது என்னுடைய ஆழமான கருத்து. அதுக்காக நான் ஃபைட் பண்ணேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஜாதி. ஐ வாண்ட் எவ்ரி ஜாதி ஷுட் ஃபீல் ஒரு 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 செல்ஃப் ரெஸ்பெக்டோட, ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஃபீல் பண்ணுறதை வந்து தொடங்குகின்ற நாட்கள் வர வேண்டும். உலக நாடுகள் நம்மளை வந்து அண்ணாந்து பார்த்து, அப்பா என்ன மாதிரியான மனித இனம்டா இது அப்படின்ற ஒரு 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 முத்திரையை நாம் பதிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவிலேயே ஒரு புத்தகமாக, இந்தியன் ஆந்த்ரோபாலஜி என்கின்ற ஒரு புத்தகமாக வெளிவர உள்ளது. அதில் ஒரு சாப்டர் தான் நம்ம சாப்டர். அந்த 10ல் நீங்களும் ஒருத்தராக அதில் இருக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முழு காரணமும் மனித இனம், அதுவும் உங்களை மாதிரியான இனங்கள் ஒரு ஆழமாக வைத்திருக்கின்ற சில நம்பிக்கைகள், ஆழமாக கடைபிடிக்கின்ற சில பழக்க வழக்கங்கள், இவை எல்லாமே மனித இனம் முன்னோக்கி போகிறதுக்கு இருக்கணுமே தவிர மற்றவர்களை பின்னால் தள்ளுறதோ மற்றவர்களை குறை கூறுறதோ இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய பதிவு. மறுபடியும் இந்த மாதிரி நிறைய தானே வந்து பேச, இதுதான் நான் வந்து ஐ கால் மை செல்ஃப் அஸ் ஐ ஒர்க் ஃபார் வல்னரபிள் குரூப்ஸ். அதுவும் வந்து எஸ்டி குரூப்ஸ் எல்லாம் நிறைய தன்னால் பேசக்கூட முடியாத குரூப்ஸ் இருக்குது. அவர்களையும் ஊக்கப்படுத்தி, அவர்களையும் ஆர்வப்படுத்தி, அவர்களுடைய விஷயங்களை அவர்களே தெளிவுபடுத்துகிற நிலைமைக்கு நம்ம வரணும். நீங்களாம் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வளர்ந்த ஜாதியினரை, வளர்ந்து ஒரு காலத்தில் இருந்து அமுக்கப்பட்ட ஜாதியினர், அதுதான் சப்ஜுகேட்டட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது வெடிச்சிருச்சு. இப்போ அந்த வெடிச்சு வந்து அது ரொம்ப ஈஸி, பிகாஸ் யூ ஹாவ் யுவர் ஓன் லெகசி பிஹைண்ட், யூ நோ யுவர் ஓன் ஸ்கில் பிஹைண்ட், வே தட் யூ குட் ஏபிள் டு ப்ரெசென்டட் டு எனி ஃபோரம். எங்கே வேணாலும் நீங்கள் அழகாக அதை எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கு வந்து அது மாதிரி வரல. இன்னும் அவர்களும் வர வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கூடிய விரைவில் வரும். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக எடுத்து உடைக்கலாம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எனக்கு இந்த பெருமையை தேடி தந்ததற்கும் நான் உங்கள் சமூகத்தினரும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் பரிமாறிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.